நாட்டையே சிதைக்க துடிக்கிற ஒரு பல லட்சம் மக்களை கொல்ல துடிக்கிற ஒரு டெரரிஸ்ட்டை நிராயுதபாணியா இருந்தானே நிர்வாணமா இருந்தானே அவனை ஷூட் பண்றது தான் இந்தியன் ஆர்மியோட வேலை. அடுத்தது இந்த படம் காஷ்மீர் மக்களுக்கு எதிரானதான், தமிழ் தேசியவாதிக்கு எதிரானதான், ஈழத்துக்கு எதிரானதான். ஆனால் சீமான் இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா இவர் தமிழ் தேசியவாதி கருத்து உள்ளவர், தேசபக்தி உள்ள படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதான். என்ன ஒரு மைண்ட் செட் இந்த ஆளுக்கு. அடுத்தது இந்த படம் ஒரு சங்கி படம் அது அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு தேசபக்தி உள்ள ஒரு படம் எடுத்துட்டாலோ நாட்டுப்பற்று உள்ள ஒரு ஆளை பார்த்தா அவனுக்கு சங்கின்னு பெயிண்ட் அடிச்சு விட்டுறது. இதே ஆளு தான் 2016 செப்டம்பர் நம்ம இந்தியன் ஆர்மி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திட்டு நூற்றுக்கணக்கான டெரரிஸ்ட் கொன்னுட்டோம் அப்படின்னு வெளியே சொல்றப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பாகிஸ்தான் ஆர்மி சொல்லிருச்சு இங்க அது மாதிரி சம்பவமே நடக்கல அப்படிங்கிறாரு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது, இவருக்கும் டெரரிஸ்டுங்களுக்கு ஏதோ லிங்க் இருக்கானு. டெரரிஸ்ட்டை தப்பா காட்டினாவோ இல்லை டெரரிஸ்ட்டை கொன்னாவோ இங்கிருந்து அப்படியே பொங்கி எழுறாரு. இந்தியன் ஆர்மியா இன்னும் பார்த்துட்டு சும்மா இருக்குன்னு தெரியல. இவர் தூக்கிட்டு போய் வாயிலே நங்குன்னு மெதிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும்.